இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சின்னஞ்சிறு பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு அற்புதமான தெய்வம். இயேசு அதிசயத்தை செய்கிற தேவன். இயேசு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இயேசு சமயமா இருக்கிற என்று பரிசுத்தம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடலாங்க. இயேசு இந்த உலக இரட்சகருங்க. இந்த உலகத்துக்கு இயேசு மனிதனாக வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில வந்து தன் ஜீவனை கொடுத்தாருங்க. பாவமான வாழ்க்கையில இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பாவத்துல இருக்கிற ஜனங்களை வந்து மீட்டெடுக்க இந்த உலகத்துக்கு இயேசு வந்தாருங்க. இயேசு பாத்தீங்கன்னா பரிசுத்தம் வேதாகமத்துல ஒரு மார்க்ல பாத்தீங்கன்னா வந்து 5ஆம் அதிகாரத்துல ஒரு 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பாத்தீங்கன்னா அவள் அந்த பெண்ணு பாத்தீங்கன்னா ஒரு குதிரை போக்கால வந்து வேதனை கொண்டு அவளால ஒரு தன் வேதனை வந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமையில அவள் வந்து 12 வருடமாய் உதிரை போக்கால ரொம்ப வேதனைப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க, வெளியில போயிருக்கிறாங்க, என்னென்ன சாமியை தேடி பார்த்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கிடைக்கலங்க. அந்த அந்த உதிரை போக்கால அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த பெண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கலங்க, பரிபூர்ணமான ஒரு விடுதலை கிடைக்கலங்க. அப்போ இயேசு வந்து ஒரு கிராமத்துக்கு வருகிறான்னு அந்த பெண்ணு வந்து கேள்விப்பட்டாங்க. அப்போ ஐயோ நான் எங்கெங்கெல்லாம் போய் தேடி பார்த்தனே, எனக்கு ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்லி அந்த பெண்ணு ஒரு தினந்தோறும் சமாதானம் இல்லாம துக்கத்தோடும் கண்ணீரோடு வேதனையோடு ஒவ்வொரு நாளும் நாட்களை கடந்து கொண்டிருந்தாங்க. அப்போ இயேசு வருகிறாருன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு நபர், யாரோ ஒரு நபர் சொல்லிக்கிறாங்க. அப்போ இயேசு அந்த கிராமத்து வழியா வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா இயேசுவின் வஸ்திரத்தை அந்த வஸ்திரத்தை தொட்டாங்க. தொட்டோன்னு அவளுக்கு அந்த உதிரை போக்கள் பாத்தீங்கன்னா உடனே நின்று போயிடுச்சுங்க. அப்ப பாருங்க, இயேசுகிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டதுங்க. இயேசுகிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டதுங்க. அவளுக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலை உண்டாச்சுங்க. ஆமாங்க, இயேசு அவளை குணப்படுத்தினாருங்க. இயேசு அவளை பார்த்து சொன்னாரு, ஸ்திரீயே, பெண்ணே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லப்பட்டாருங்க. ஆமாங்க, அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா இயேசுவை நம்பினாங்க. இயேசுகிட்ட போனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி அந்த பெண்ணு நம்பிக்கை வச்சாருங்க. விசுவாசம்னா நம்பிக்கை தாங்க. தேவன் மேல நம்பிக்கை வைத்தாங்க. ஏன்னா இயேசுவ கிட்ட போனா ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி அந்த பெண்ணு இயேசுவ கிட்ட வந்தாங்க. அவளுக்கு பரிபூரண விடுதலை உண்டாச்சுங்க. ஆமாங்க, இந்த நாளிலங்க நீங்களும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, அன்பான பெரியவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை முடங்கப்பட்டிருக்குதா? எனக்கு யாருமே இல்ல, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, என் வாழ்க்கையில யாரும் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்காதா, என் வாழ்க்கை முழுவதும் இப்படி இருளா இருக்குதுன்னு சொல்லி நீங்க அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க, இயேசு அந்த பெண்ணு இயேசுவை நோக்கி போனாங்க. ஆமாங்க, அதே மாதிரி நீங்க அழுகாதீங்க, புலம்பாதீங்க. நாங்க ஒரு திருநங்க, எங்க வாழ்க்கையில இயேசு வந்தாருங்க, எங்க வாழ்க்கையை மாற்றினாருங்க. நாங்க பாவமான வாழ்க்கையில கிடந்தங்க. உங்களுக்கு தெரியுங்க திருநங்கைனா எப்படிப்பட்டவங்க, இந்த உலகத்துல அற்பமா எண்ணப்பட்டாங்க. திருநங்கையில் பார்த்தாவே எல்லாரும் சீப்பா நினைப்பாங்க. திருநங்க இவங்களாம் வந்து ரொம்ப கெட்டவங்க, இவங்களாம் தப்பான வழியில போறவங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகம் வந்து திருநங்கையில தப்பா தாங்க நினைக்குது. ஆனா நாங்க எங்க வாழ்க்கையில இயேசு எங்க வாழ்க்கையில தேடி வந்தாருங்க. இயேசு எங்களுக்கு ஒளியாய் வந்தாருங்க. எங்க பாவமான இருள இயேசப்பா வந்து எங்களுக்கு வெளிச்சமா ஏற்றி கொடுத்தாருங்க. இன்னைக்கு இயேசப்பாவை நாங்க ஏற்றுக்கொண்டவங்க. இதே மாதிரி தாங்க ஒரு நபர் வந்து இயேசப்பா பத்தி சொன்னாருங்க. நாங்க பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ இயேசப்பா சொல்லும் போது இன்னைக்கு நான் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கேன் தெரியுமா? இயேசப்பா இன்னைக்கு கடைக்கடையா நான் போய் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன், தப்பான வழியில போயிருந்தோம், குடி போது அடிமை இதுல நாங்க இருந்தோம்ங்க. இன்னைக்கு இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு நல்ல வழியை காமிச்சு, இன்னைக்கு நல்ல சரியான வழியை காமிச்சு, இன்னைக்கு இயேசப்பா எங்க வாழ்க்கையில அவர் ஒளியா இருந்து எங்களை எவ்வளவு அற்புதமா இது ஒரு சாட்சியா நிறுத்திக்கிறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலுங்க நீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமான தெய்வமா இருக்கிறாங்க. அவரை நம்புங்க.
அவர் நம்பினாவே போதுங்க. ஏன்னா அந்த நானும் என்னோட வாழ்க்கையில ஏசப்பா நம்பதான் செஞ்சேன். ஓகேவா, ஏசப்பா வராரு, கண்டிப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு நான் நம்பணுங்க. இன்னைக்கு அற்புதமா அதிசயமா உங்கள் மத்தியில என்னை கொண்டு வந்து நிறுத்திக்கிறாருப்பாங்க, ஒரு சாட்சியை நிறுத்திக்கிறாருப்பாங்க. பாருங்க, நாங்க 2 திருநங்கையில் வந்திருக்கிறோம். ஏசப்பா ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நல்ல வழியில ஏசப்பா எங்களை வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. எங்களை மாற்றின தேவன் உங்களை மாற்றுவாருங்க. உங்க பாவமான வாழ்க்கையிலிருந்து இயேசு ஒரு விடுதலை கொடுப்பாருங்க. இன்னைக்கு அடிமை இருக்கீங்களா, குடி போதையில இருக்கீங்களா, சிக்கி கொண்டு இருக்கீங்களா, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா, இயேசு உங்களை விடுதலை கொடுக்கிறதுக்கு இந்த நாளில வந்திருக்கிறாருங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. என் குடும்பத்துல ஒரு வெளிச்சம் உதிக்காதான்னு இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளிங்க. அந்த ஒளி உங்க குடும்பத்துல உதிக்குங்க. அவரை நோக்கி அவர் மேல் நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு அற்புதமா அதிசயமா உங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்ய போறாருங்க. நீங்க இயேசுவை ஏற்று நீங்க இயேசப்பாவை நம்புங்க. உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வாங்க. எங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செஞ்ச தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்ய போதுமான தெய்வமா இருக்கிறாருங்க. ஆமாங்க, நீங்க எங்களுக்கு செபிக்க யாருமே இல்லைன்னு சொன்னா இங்க கீழப்பாக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அழகுவலி டீச்சர். அவங்க வீட்டு பக்கத்துல ACA சபை, அப்போஸ்தலர் சபை இங்க இருக்குதுங்க. அந்த சபைக்கு வாங்க, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்துவார், அற்புதம் செய்வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சாட்சியை சொல்லலாம் நான் இருக்கிறேங்க. இப்படிதாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இந்த கிராமத்துல ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லைங்க. அப்போ ஏசப்பாவை நோக்கி வந்தாங்க, எங்க சபைக்கு வந்தாங்க. அப்போ எனக்காக செபிங்க, எனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா இயேசு மேல விசுவாசித்தாங்க. இயேசு கண்டிப்பா எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாருன்னு சொல்லி ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கை அவங்களை ஒருபோதும் தோற்று போனது இல்லைங்க. இயேசு அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆண் குழந்தையை கொடுத்துக்கிறாங்க. அவங்களை வெட்கப்படுத்தலங்க. இயேசுவை தேடி வார பிள்ளைங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவே மாட்டாருங்க. இன்னைக்கு அவங்க அற்புதமா வாழ்றாங்க. இந்த சாட்சி இந்த பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க வீடு இங்கதாங்க இருக்குது. இன்னைக்கு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து இன்னைக்கு அற்புதமா இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாருங்க. இயேசு போதுமான தெய்வமா இருக்கிறாரு. நீங்க எந்த இடத்துல இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துல இயேசு இறங்கி வந்து அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. இயேசு ஒரு மதம் இல்லைங்க, இயேசு ஒரு தெய்வங்க. ஆமென்.